ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் மேலும் அதை பரிந்தார்கள். ஒரு முறை அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு மஸ்ஊத் தங்களுடைய ஒரு அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு சப்தம் கேட்கிறது அவர்களுக்கு பின்னால் இருந்து, யஅலம் அபா மஸ்ஊத், யஅலம் அபா மஸ்ஊத். அழைக்கிறார்கள் ஒரு சப்தத்தில். அபு மஸ்ஊத் திரும்பி பார்க்கிறார் யார் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சப்தத்தை கேட்டவுடன் அவர்கள் அடித்துக் கொண்டிருந்த அந்த சாட்டை அப்படியே கீழே போடுகிறார்கள். யஅலம் அபா மஸ்ஊத் அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தைகள் அது. அபு மஸ்ஊதே, இந்த சிறுவனுக்கு உன்மீது இருக்கக்கூடிய ஆற்றலை விட அல்லாஹு அக்தர், அல்லாஹு காதிர், அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் உன்மீது. இந்த சிறுவனுக்கு உன்மீது இருக்கக்கூடிய ஆற்றலால் அவனை அடிக்கிறாய், அல்லாஹுடைய ஆற்றலால் உன்னை அவன் பிடித்துக் கொண்டால் என்ன செய்வாய்? அல்லாஹு அக்தர் அலைக மின்க அலா ஹாதல் குலாம். அபு மஸ்ஊத், அபு மஸ்ஊத் சொன்னார்கள், இந்த வார்த்தைக்கு பிறகு நான் யாரையும் அல்லாஹ் அடிமைகளில் அடிப்பதில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுடைய ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ், மிக இன்பமான ஹதீஸ் அது. நரகத்தில் அவன் இருப்பான், கடைசி மனிதனாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவனாக. அல்லாஹ்வை அழைப்பான், யா அல்லாஹ், நரகத்தில் நான் ஒருவன் தான் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பை தா, இந்நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கிவிடு, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான். அவன் சொல்வான், யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் கேட்பான், எனக்கு வாக்களித்தாயே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. யா அல்லாஹ், நீ அருள் பொருந்தியவன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். இப்படியே கூறி 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 சொர்க்கத்தில் நுழைவான். மிக நீளமான ஹதீஸ். சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய கூறினாய், ஆனால் எதுவுமே இங்கு இல்லையே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கென்று இவருக்கென்று. அல்லாஹ் சொல்லுவான், தமன்னா, ஆசை வை, ஆசை வை, ஆசை வை. 5 முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான். எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள். 5 முறை ஆசை வைப்பான். 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ 5 முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்ததை விட 10 மடங்கு, ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட 10 மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன், செல் என்று. கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை நீ கேலி செய்கிறாயா? நீ எவ்வளவு பெரிய அரசன்! ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான். எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா, அதுவும் 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான், இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். கேலி செய்வது என் குணம் அல்ல, வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். நான் யார்? நான் எதை நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன், நான் காதிர், நீ செல் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அலா மா அஷாஉ காதிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்துக்குரியவனே நீ ஒருவன், உனக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, உனக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும். வலஹுல் ஹம்து, புகழெல்லாம் உனக்கே. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ யார்? எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. ஏன்? அல் காதிர் அவன். வலா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன். வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது, பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது, மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள். அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ, வஹையை அப்படியே கூறி குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்களோ, அது போன்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன துஆ? துஆ உல் இஸ்திகாரா. உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், யாரிடத்தில் கேட்பது, எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹம்ம பில் அம்ரி ஃபல்யர்கஅ ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுதுவிட்டு, ஃபர்தான தொழுகை இல்லாத 2 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வை அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் அறியாதவர்கள், அவன்தான் அறிந்தவன் எல்லாவற்றையும். எது உங்களுக்கு நலவு, எது உங்களுக்கு தீமை என்பதை நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அவனிடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உன் அறிவை கொண்டு உன்னிடத்திலே நலவை தேடுகிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் வலிமையை கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன் மகத்தான அருளிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பணியுமாறு சொல்கிறார்கள். உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம ஃபஇன்னக தக்திர், யா அல்லாஹ் நீ ஆற்றல் உள்ளவன். வலா அக்திர், நான் ஆற்றல் உள்ளவன் கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அலம், நான் அறிந்தவன் இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், யா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால், என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கொடு யா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால், என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பிவிடு, அதை விட்டும் என்னை திருப்பிவிடு. எனக்கு நலவை கொடு யா அல்லாஹ், அதை நீ கொடுத்த நலவை பொருந்தி கொள்ளும்படி ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, அல்லாஹ்வுடைய குதுரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர், இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஒரே அர்த்தத்தை, குதுரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள். இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை எதுவும் நீக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, எதை கொண்டும் அதை தடுத்து விட முடியாது. இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது, அல்லாஹ்வுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள், இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர் என்று.